வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா February 4ஆம் தேதி அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் செஷன்ஸோட வீடியோ பார்த்தோம். ப்ளஸ் அதில் கிட்டத்தட்ட 13,800 ருபீஸ்க்கு மேலே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்ததையும் அதனுடைய கான்ட்ராக்ட் நோட்ஸ், ட்ரேட் புக், ஆர்டர் புக் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டேட் வந்து அதாவது February 5 அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் செஷன்ஸோட அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கிறது தான் எகெயின் மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வேணாலும், தட் மீன்ஸ் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் சரி, பேங்க் நிஃப்டி எனி ஸ்டாக்ஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை யாருனாலையும் டிசைட் பண்ண முடியாது, எங்கே க்ளோசிங் ஆகுன்ற விஷயங்களையும் யாருனாலையுமே டிசைட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பணத்தை நம்ம கொடுக்கணும், எந்த அளவுக்கு பணம் எடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரேடருக்குமே வேணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ஃபண்டமெண்டலான நியூஸஸ் மார்க்கெட்டில் இருந்தாலுமே அந்த ட்ரேடிங் டேஸ் விட்டு நம்ம அவாய்ட் பண்ணாமல், தட் மீன்ஸ் வந்து நம்ம February 1ஆம் தேதி அன்னைக்கு கூட மார்க்கெட்டில் அன்னைக்கு பட்ஜெட், அதாவது இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். பட் அன்னைக்கும் நம்ம ட்ரேடிங் பண்ணியிருந்தோம், அன்னைக்கும் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். என்ன ஃபஸ்ட்டு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருந்தது, செகண்ட் என்ட்ரி வந்து டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. மேபி நம்ம வந்து அன்னைக்கும் ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இந்த 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வீடியோ, தட் மீன்ஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் டே அன்னைக்கு கூட நம்மளோட மிகப்பெரிய நியூஸ் ஒன்று வந்து இருந்தது. அது என்னென்னா ஆர்பிஐயோட அந்த மானிட்டரி பாலிசி, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனோட நியூஸஸ் இருந்தது 10 மணிக்கு. பட் என்ன மாதிரி நியூஸஸ் இருந்தாலும் நம்ம இந்த ட்ரேடிங் அந்த மெத்தட், அந்த செட்டப்ஸ் வந்து மாற்ற போகிறது கிடையாது. நியூஸஸாக இருந்தாலும், அது ஃபண்டமெண்டலாக இருந்தாலும், எனி ஆஃப் த திங்ஸாக இருந்தாலும், நமக்கு என்ட்ரி கிட்ட மார்க்கெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த என்ட்ரியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி 5 அன்னைக்கு 10 மணிக்கு பார்த்துட்டோம்னா மார்க்கெட்டோட மானிட்டரி பாலிசி நியூஸ் வந்து ஆர்பிஐயோட கவர்னர் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் அவங்க அதை பற்றின ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கிறாங்க. ப்ளஸ் மேபி எதுவானாலும் இருக்கட்டும், மார்க்கெட் என்ன மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, என்ட்ரி கிடச்சிருக்கா, டார்கெட் போயிருக்கா, ஸ்டாப் ட்ரிகராக இருக்கா, ப்ராஃபிட் பண்ணியிருக்காமா, லாஸ் பண்ணியிருக்காமான்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது February 5ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ப்ளஸ் அதனுடைய இமேஜஸ் தான் இது. பாருங்கள், மார்க்கெட் அதாவது எஸ்டர்டே நம்ம பார்த்தோம், அது வந்து கேப் டவுன் மார்க்கெட். பட் கேப் டவுன் ஆகி மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா பை என்ட்ரி கிட்ட இருந்துச்சு, நமக்கு அந்த ஸ்டாப் ட்ரிகர் ஆகலை. எக்ஸாக்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 490 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து போயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்கள், அது அப்படியே சினாரியோ வந்து மாறி இருக்கு. மார்க்கெட் கேப் அப் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் என்னென்னா எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 35,330 சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் எடுத்திங்கன்னா 35,575 சம்திங் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 200-250 பாயிண்ட்டுக்கு மேலே, தட் மீன்ஸ் 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகிருக்கு. பட் கேப் அப் ஆயிருந்தாலும் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னம்னா செல் என்ட்ரி. தட் மீன்ஸ் செல் என்ட்ரி கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 35,651 நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ். ப்ளஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி சடனாக செல்லை டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 1 மினிட் கேண்டிலில் வச்சுருக்கேன். ப்ளஸ் டோட்டல் அன்றைக்கோட டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 35,651 நம்ம செல் என்ட்ரி. அந்த டார்கெட் பிளேஸ் அப்படின்றது வந்து பை என்ட்ரி தான் நம்மளோட டார்கெட் பிளேஸ் 35,033. அப்போ எக்ஸாக்ட் டார்கெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த இன்பிட்வீன் கேப் வந்து 618 பாயிண்ட் வந்து நம்மளோட டார்கெட்ஸ். ஸோ 680 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், 600 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் 500 பாயிண்ட்டை தாண்டுது, 450 பாயிண்ட்ஸை தாண்டுதுன்னு போது நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட்ஸை வந்து அந்த இடத்துல கேட்ச் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் ஓகே, நம்ம ஆர்டர் வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் லைன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் 35,971 நம்மளோட ஸ்டாப் லாஸ் லைன் ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ். அப்போ 36,000 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, 36,000 அண்ட் எபோவ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். யூ கேன் சி இது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இமேஜ். மார்க்கெட் வந்து செல் என்ட்ரி கிடச்சிருச்சு, நம்ம செல் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆனால் மார்க்கெட் செல் ஆச்சா அப்படின்னா சேல் ஆகவே இல்லை. மார்க்கெட் அங்கேருந்து படிப்படியாக, இது வந்து 1 மினிட் கேண்டில் தான் வச்சுருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து அப்படியே ஏறி 35,971 நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதாவது ஸ்டாப் லாஸோட பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்மளோட ஸ்டாப் லாஸ், 300-320 பாயிண்ட் ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்மளோட ஸ்டாப் லாஸு. ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி 971 தாண்டி 36,000 தாண்டி மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஒன்றும் நோ ப்ராப்ளம், ஃபஸ்ட் என்ட்ரி தான் லாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 300 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 ருபீஸ்க்கு மேலே வந்து 7,500 ருபீஸ்க்கு மேலே லாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் கொஞ்சம் தள்ளி தான் என்ட்ரி எடுத்திருக்கோம்.
ஓகே 7500 ரூபாய்க்கு மேலே லாஸ். ஓகே, அந்த இடத்துல எதுவுமே ஃபீல் பண்ண போகிறது. அந்த லாஸ் எவ்வளோ நேரத்தில் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் அந்த லாஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நோ ப்ராப்ளம். நம்மளோட கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு என்ட்ரி லாஸ் அப்படின்னா செகண்ட் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இதுலேயும் ரிவர்சல் என்ட்ரி எடுத்தாச்சு. ரிவர்சல் என்ட்ரி என்னன்னா செல் ஸ்டாப் வந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா செல் வந்து ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா அது சொல்ல வர்றது இனிமேல் வந்து செல் நடக்காது அப்படின்றது அதுக்கு மீனிங். ஓகே, அப்போ அடுத்தது என்னன்னா செல் நடக்காதுன்னு நெக்ஸ்ட் என்ன மார்க்கெட்டில் நடக்கணும், பையிங் நடக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பை ஆர்டர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ 36,000 சம்திங் அந்த 610 பிட்வீனில் நம்ம வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டார்கெட் என்ன அதுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்கோமோ இன்ட்டு 2, தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 250 பாயிண்ட் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 பாயிண்ட்டாக நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். இப்போ நம்ம 300 பாயிண்ட் கிட்ட நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 300 பாயிண்ட்னா 600 பாயிண்ட் கிட்ட நம்ம டார்கெட் வைக்கணும். அது ஒரு விஷயம். அப்போ 600 பாயிண்ட் நடக்குமா அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல தான் மார்க்கெட் நம்ம உட்காந்து டீட்டெயில்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் நம்மளோட லாஸ் ரெக்கவரி ஆகி சம் லிட்டில் பிட் ப்ராஃபிட், தட் மீன்ஸ் என்னென்னா நம்ம ஒரு 100 பாயிண்ட்டோ 200 பாயிண்ட்டோ ஒரு 300 பாயிண்ட் 250 பாயிண்ட்டோ கிட்ட வரும்போது நம்ம புக் பண்ணிக்கிறது நல்லது. நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மார்னிங் நியூஸஸ் இருக்குது. அந்த நியூஸஸ் வந்து எந்த மாதிரி வேணாலும் மார்க்கெட்டை வந்து டர்ன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம அந்த செகண்ட் என்ட்ரியில் லாஸையும் ரெக்கவர் பண்ணணும் அந்த சேம் டே, ப்ளஸ் அது சேம் டேவே வந்து நம்ம ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ். ஓகே, கரெக்டாக 36,610 வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். நம்மளோட டார்கெட்டுன்றது ஒரு 200 பாயிண்ட்னு கூட வச்சுக்கலாம், ஒரு 500 பாயிண்ட்க்கு டார்கெட் வச்சுக்கலாம். அப்போ 36,000 பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 36,500 வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் இல்லையா? ஓகே, பாருங்கள், அன்றைக்கி டே ஹை வந்து நேற்றோட டே ஹை வந்து தட் மீன்ஸ் அந்த 5th அன்றைக்கி டே ஹை வந்து 36,640 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இது டே ஹைன்னு சொல்ல முடியாது, பட் அப்போதைக்கு வந்த ஹை ப்ளஸ் 500 சம்திங்கில் நம்மளோட டார்கெட். ஓகே, நம்மளோட டார்கெட் அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. செகண்ட் என்ட்ரி ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸ்டாப் ட்ரிகர்டு, செகண்ட் என்ட்ரி வந்து டார்கெட் ரீச். ஸோ நம்ம லாஸும் ரெக்கவரி ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். அதுலேருந்து மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் போயிருக்கு. இதை தான் நம்ம பார்க்கணும். அதனோட மார்க்கெட்டோட டே க்ளோஸும் நம்ம பார்த்தோம். அதாவது வந்து நம்ம 5ஆம் தேதி என்னைக்கு பண்ணதில் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட்ஸ் அந்த 500 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கேருந்து யூட்டர்ன் ஆகிடுச்சு. யூட்டர்ன் ஆகி திருப்பி மார்க்கெட்டோட க்ளோசிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 35,665 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம எந்த இடத்துல செல்லிங் ஆர்ட் எடுத்தோமோ அந்த நேர போட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் ஆனால் மேலே அதுக்கு மேலே போகலை. அப்போ அந்த நியூஸஸ் வந்து பார்த்துட்டோம்னா மார்க்கெட்டை பெரிய அளவில் கொண்டு போகலை. ப்ளஸ் அந்த நியூஸ் அந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் ஃபஸ்ட் என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு செகண்ட் என்ட்ரி வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு வித்தின் ஹவரில். அதனுடைய டீட்டெயில்ஸையும் நம்ம பார்ப்போம் அடுத்தது. இது வந்து அன்றைக்கி நடந்தது ஆர்டர் புக்கு, அன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கோன்றது அடுத்து ட்ரேட் புக்கில் பார்க்கலாம். அப்போ தான் டீட்டெயில்ஸ் தெரியும் நமக்கு. இது வந்து அன்றைக்கி நடந்த ட்ரேட் புக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் 35,748 நம்ம செல் பண்ணியிருக்கோம். டைமிங் வந்து 9:15.21 செகண்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆன 21 செகண்டில் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36,029 கிட்ட நம்ம ஸ்டாப் வச்சுருந்தோம். ஏன்னா மார்க்கெட் சடனாக அங்கே ஸ்பைக் ஆகிடுச்சு. அது எவ்வளோ நேரத்தில் நடந்ததுன்னா 24, அதாவது கிட்டத்தட்ட 9 நிமிஷத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, அந்த இடத்துல நம்ம 2 ஆர்டராக போட்டிருந்தோம். 2ல் வந்து ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்டு, ஒன்று வந்து ஃப்ரெஷ் பை. அடுத்து அந்த 5 வந்து எங்கே நம்ம கவர் பண்ணோம்னா 10/6க்கு வந்து 36,581 நம்ம கவர் பண்ணிட்டோம். 589 என்ன சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட் இருந்ததுனால நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு 600 பாயிண்ட் 650 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து சடனாக ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேம் டைம் வந்து நியர் அபவுட் நம்மளோட லாஸ் ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட்டில் 75 to 80% ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லான விஷயம். அதுதான் நாங்களும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் யூ கேன் see here அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணதில் கிட்டத்தட்ட பையிங் ஆவரேஜ் ப்ரைஸ், செல்லிங் ஆவரேஜ் ப்ரைஸ், பையிங் குவான்டிட்டி 2, செல்லிங் குவான்டிட்டி 2 ப்ளஸ் நெட் குவான்டிட்டி வந்து 0. ப்ளஸ் அன்றைக்கி நம்ம M2M மார்க்கெட் டு மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 6,786 6,786 ரூபா ப்ராஃபிட். கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு.
300 பாயிண்ட் ஒரு 275 290 பாயிண்ட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஏற்கனவே நம்ம 300 பாயிண்ட் வந்து நம்ம அந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்கோம். இது ஒரு விஷயம். இதனுடைய கான்ட்ராக்ட் நோட்டு நான் காட்டுறேன். அப்புறம் இது என்னுடைய கான்ட்ராக்ட் நோட். ஃபஸ்ட்டு பண்ண ட்ரேட் 9:15.21க்கு ஆர்டர் டைம், ட்ரேடு டைம் அதே தான். செகண்ட் 9:24க்கு உண்டான ட்ரேட் அதே சேம் ப்ரைஸ், அதே 9:24க்கு ரிவர்சல் என்ட்ரி, 10:06க்கு ட்ரேடு க்ளோஸ், 10:06.31 செகண்ட் ட்ரேடு க்ளோஸ், கிட்டத்தட்ட 6,786 வித்தவுட் brokerage நமக்கு வித் டேக்ஸ் எல்லாம் போக 6,400 சம்திங் வந்து நம்மளோட டோட்டல் அன்னைக்கு ப்ராஃபிட். மார்க்கெட்டில் நான் ஆரம்பத்தில் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அன்றைக்கி வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி நியூஸஸ் இருக்குது. ப்ளஸ் அது ஒரு பெரிய நியூஸ் மார்க்கெட்டுக்கு. என்ன மாதிரி வேணாலும் மார்க்கெட் வந்து ரெண்டு சைடு கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். ப்ளஸ் அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டர்ஜி படி மார்க்கெட் செல்லுன்னா செல் பண்ணுறோம், பைன்னா பை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி லாஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் என்ட்ரி ரிவர்சல் என்ட்ரி பண்ணுறோம். ரிவர்சல் என்ட்ரியும் லாஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்களும் இந்த ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ் ஆச்சு, ஐயோ ஆல்ரெடி நம்ம 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை யோசிச்சுட்டு அந்த செகண்ட் என்ட்ரி எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த லாஸை நம்ம அன்றைக்கி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேர் பண்ணுவாங்க, லாஸ் ரெக்கவர் பண்ணோம்னே நம்ம வந்து அன்றைக்கி ட்ரேடு ஒரு 5 ட்ரேடு 10 ட்ரேடெல்லாம் பண்ணி லாஸ் அதிகப்படுத்திட்டே போவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. கான்செப்ட் படி, அந்த ஸ்ட்ராட்டர்ஜி படி, அந்த சினாரியோவில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஸ்டாப், அந்த பர்டிகுலர் நம்பர் ஸ்டாப் அடித்தா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் தான். ஏன்னா நம்ம பண்ணுறது 300 பாயிண்ட், அந்த 300 பாயிண்ட் அடிச்சிருச்சுன்னா அங்கேருந்து 600 பாயிண்ட் போகணுன்றது தான் கான்செப்ட். 600 பாயிண்ட் மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ பட் நம்ம வந்து பிஃபோராகவே புக் பண்ணிட்டு வந்துட்டோம், ஒரு 100 பாயிண்ட் முன்னாடியே. இப்போ இதே மாதிரி விஷயங்களை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு செகண்ட் என்ட்ரி எடுக்காமல் விட்டுறாதீங்க. எந்த இடத்துலையுமே செகண்ட் என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும், லாஸையும் ரெக்கவர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் ஒரு 22 ட்ரேடிங் டேஸில் ஏதாவது ஒரு நாளோ 2 நாளோ அல்லது 3 நாளோ கண்டிப்பாக டபுள் சைடும் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ட்ரிகர் ஆகும். ப்ளஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து தான் அந்த லாஸ் போகும் ஒழிய நம்மளோட கேபிட்டல்லேருந்து போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம செகண்ட் என்ட்ரியை பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த ட்ரேடிங் செட்டப்ஸில், இந்த ட்ரேடிங் சினாரியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப்பில் போகிற நம்பரில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.